class 10 chapter 2 example sum 2.28. If lth term and mth term and nth term of an AP are given as x, y, z, right? So lth term is x, mth term is y, z, and the nth term is z respectively. Then show that we have the first and second Roman number, right? Let me check it one by one. Solution. We know the formula for AP, Tn is equal to A plus n minus 1 into D. So here instead of n we have lth term, right? TL is equal to what is given? X, right? And then Tm is equal to y, and then Tn is equal to z. So now we have to apply the formula here. Instead of TL we can take it as A plus L minus 1 into D. First term I take it as A plus L minus 1 into D is equal to X. In the place of TL I apply this value. I take equation number 1, and then A plus M minus 1 into D is equal to Y. I take equation number 2, and then A plus n minus 1 into D is equal to Z. I take equation number 3. Now we have find out what is x, y, z. In the given equation, x into m minus n plus y into n minus l plus z into l minus m. In the place of x, y, z, apply this value, right? So first Roman number, in the place of x, x into m minus n plus y into n minus l plus z into l minus m. We have to prove that this all the terms equal to 0, right? Let me check it. I take equal to, in the place of x I apply value a plus l minus 1 into d, right, into m minus n, plus in the place of y a plus m minus 1 into d into n minus l, plus in the place of z a plus n minus 1 into d into l minus m. Now the term should be multiplied, right? A into m minus n, right? And then a into n minus l, and then a into l minus m. When you multiply the term a into m minus n, see this a is multiple with the whole term m minus n, and the remaining term is multiple with m minus n, like that. So l minus m minus n into l minus l into 1 into d, right? Next term the same, அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை a எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். a into n minus l plus n minus l into m minus 1 into d, right? The last term here, the a into this number a into l minus m into irukka term appdi multiply pannalam, plus l minus m into n minus l into d. So in the term la mattum இந்த a அந்த டேர்ம் மட்டும் நம்ம காமனாக என்ன எடுக்க முடியும்னு பாருங்கள். ஏ காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எல்லா டேர்ம்ஸும் உள்ளே வந்துடுமா? அதே மாதிரி இதில் என்ன காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். டி காமனாக வெளியே எடுக்க முடியும், சரிங்களா? இதில் டி காமனாக வெளியே எடுக்க முடியும். ரிமைனிங் டேர்ம்ஸில் பார்க்கலாம். அடுத்த டேர்ம்ஸ் எப்படி எடுத்துருங்க. இஃப் ஐ டேக்ஸ் ஏ as காமன்லி அவுட் சைட், ஏ காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்கள். எம் மைனஸ் என் டேர்ம் இருக்கும், ப்ளஸ் என் மைனஸ் எல் டேர்ம், ப்ளஸ் எல் மைனஸ் எம் டேர்ம் மட்டும் இருக்கும். ப்ளஸ் டிஏ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எம் மைனஸ் என் இன்ட்டு எல் மைனஸ் 1 ப்ளஸ் என் மைனஸ் எல் இன்ட்டு எம் மைனஸ் 1 ப்ளஸ் எல் மைனஸ் எம் இன்ட்டு என் மைனஸ் 1. இந்த டேர்ம்ஸு டியில் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை a இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் n minus l plus l minus m.
ஸோ ப்ளஸ் என் மைனஸ் எல் மைனஸ் எல் எம் எல்லாம் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. ப்ளஸ் இங்கே டி இருக்குது, இந்த டேர்ம் இங்கே எழுதிக்கலாம். டி இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க பைனாமியல் இன்ட்டு பைனாமியல் ஃபார்மில். எம் இன்ட்டு எல்னா எம்எல் மைனஸ் எம் மைனஸ் என்எல் ப்ளஸ் என் சரிங்களா. இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். எம்என் மைனஸ் 1 மைனஸ் என் பைனாமியல் இன்ட்டு பைனாமியல் ஃபார்ம்னா இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து இது இந்த ஃபார்மில் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும் சரிங்களா. என்ன அண்ட் தென் எல் எடுக்கிறேன் மைனஸ் எம்எல் ப்ளஸ் எல் சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் பாருங்கள், எல் என் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் எல் இன்ட்டு என்ன என்எல் ஆர் எல்என் எப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் எல் மைனஸ் எம்என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம் சரிங்களா. இப்போ எந்தெந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகணும் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ஏ இன்ட்டு ஜீரோன்னு வந்துடுச்சு ப்ளஸ் இதில் டியில் எம்எல் இங்கே ஒரு ப்ளஸில் இருக்குது சரிங்களா. இந்த ப்ளஸ் எம்எல் மைனஸ் எம்எல் கேன்சல் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து ப்ளஸ் என்எல் மைனஸ் என்எல் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளஸ் எம்என் மைனஸ் எம்என் கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் எம் ப்ளஸ் எம், இங்கே என் மைனஸ் என், இங்கே எல் மைனஸ் எல். ஸோ டி இன்ட்டு ஜீரோ. ஸோ எனி டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோ ஆகிருக்கிறத கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோமன் நம்பர் பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, ஒய்யும் ஜெட்டும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, ஜெட்டு எக்ஸு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 ஈக்குவேஷன்ன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் 1 2 3ல் எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய் மைனஸ் ஜெட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஜெட் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணலாம், அடுத்து 2 செப்பரேட் பண்ணலாம், அண்டு ஃபஸ்ட்டு 3 செப்பரேட் பண்ணி அந்த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 மைனஸ் 2 போடுறேன். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஒய். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஏ கேன்சல் ஆகிடும் சரிங்களா. இங்கே காமன் டேர்மாக எடுக்கலாம். இங்கே எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் ஆஃப் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் என்ற டேர்ம் எப்படி வருமா, இது ரெண்டும் செப்பரேட் பண்ணுறதுக்கு சரிங்களா. இதிலிருந்து பாருங்கள் எல்டி மைனஸ் டி மைனஸ் ஆஃப் இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன் எம் இன்ட்டு டி எம்டி, இது வெளியே வரும்போது மைனஸ் எம்டி, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு டிடி. ஸோ டி கேன்சல் ஆகிடுச்சு. எல்டி மைனஸ் எம்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த டேர்மில் எம் டி காமனாக இருக்குது, எல் மைனஸ் எம் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் சரிங்களா. அடுத்த 2 ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் அண்டு தேர்டு 2 minus 3 that is y minus z சரிங்களா. செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் செப்பரேட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, a plus m minus 1 into d is equal to y, a plus n minus 1 into d is equal to zன்றது சரிங்களா. இதையும் செப்பரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு a கேன்சல் ஆகிடும் சரிங்களா. a கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே அதே மாதிரி தான் அதே ஸ்டெப் தான் வருங்க. m minus 1 into d minus of n minus 1 into d is equal to y minus z. இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. md minus d minus nd plus d is equal to y minus z. இந்த dd கேன்சல் ஆகிடும். mdலையும் ndலையும் d காமனாக எடுத்துடலாம். m minus n into d is equal to y minus z. லாஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணோம். அண்ட் தென் தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், a plus n minus 1 into d is equal to zன்றது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a plus l minus 1 into d is equal to x ன்றது. இது ரெண்டும் செப்பரேட் பண்ணுறோம் சரிங்களா. செப்பரேட் பண்ணால் a கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் என்ன வரும் பாருங்கள், l minus 1 into d minus of l minus 1 into d is equal to z minus x. இதை உள்ளே போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. d minus of l into d ld plus into minus minus ld plus d equal to z minus x. அதே dd கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ரெண்டுமே d காமனாக இருக்கனால வெளியே கொண்டு வரேன் z minus x சரிங்களா. இப்போது அந்த ஈக்குவேஷன்ஸில்
சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி ஒய் மைனஸ் ஜெட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் மைனஸ் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூஸ் எடுத்து இந்த அப்ரோப்ரியேட் பிளேசஸில் சப்ஸ்டிட் பண்ணினா ஆன்சர் முடிஞ்சது சரிங்களா. இதுதான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எல் மைனஸ் எம் இன்டூ டி ரைட். எல் மைனஸ் எம் இன்டூ டி ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட்ன்றது வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எம் மைனஸ் என் இன்டூ எல் ரைட். எம் மைனஸ் சாரி ஸோ இங்கே ஒரு என் நோட் டேர்ம்ஸ் இருக்குது, அது என்ன எழுதியிருக்கேன் சரிங்களா. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எம் மைனஸ் என் இன்டூ டி, இங்கே ஒரு எல் டேர்ம்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இங்கே என் மைனஸ் எல் இன்டூ டி, இங்கே எம் இருக்குது சரிங்களா. இதில் டி காமனாக இருக்கிறதுனால டியை எல்லாத்துலேயும் வெளியே கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அடுத்த டேர்ம் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ டி காமனாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த என்எல்ல எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன், என்எல் மைனஸ் எம்என் ப்ளஸ் இது டி காமனாக வெளியே வந்துச்சு, இந்த எல்லை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எம்எல் மைனஸ் என்எல் ப்ளஸ் இது டி காமனாக வெளியே கொண்டு வந்துட்டோம். எம் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன், எம்என் மைனஸ் எம்எல் சரிங்களா. ஸோ இங்கே ப்ளஸ் என்எல் மைனஸ் என்எல் will be cancel, எம்எல் ப்ளஸ் மைனஸ் அண்ட் தென் எம்என் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ டி ஆஃப் 0 is equal to 0. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷனும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஈக்குவேஷனும் சரி ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.